தம்பி சும்மா உட்காந்துங்கப்பா. இந்த கிரவுண்ட் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்பத்தே வாரேன். எப்படியோ வந்துச்சு, சரி அப்படியே உட்காரலான்னு அப்படியே உட்காந்தேன். பிள்ளைய பூரா என்ன செய்யுது, பிள்ளைய இப்பத்தையும் போனாங்க. அப்படியே வந்தேன். அப்படியே வந்து செத்தனா உட்காந்துட்டு போவோம். உடம்புலாம் எப்படியோ இருக்கு, உட்காந்துட்டு போவோம், ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். நான் வந்து எங்கே ரன்னிங் போகிறீங்களா? ரன்னிங் போகிறீங்களா? சரி போங்க. சரி, தினமும் காலை எழுந்திரிச்சு பசங்க சொல்லி கொடுப்பீங்க. உங்களோட லைஃப் ஸ்டோரி, அதாவது நீங்க எப்படி வந்தீங்க, அப்படியா அந்த இந்த கலை பணியை பண்ணி. சரி சரி, அப்படியா. இப்போ தம்பி, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் வந்து அன்னாடு கூலி வேலை சம்பாதிப்போம். நான் வந்து எங்கள் அப்பா விறகு போவார். எந்த ஊருக்காரங்க? இந்த ஊர் தான், பெரிய வளர்ந்தேன். பிறந்தது ஊர்ந்து வாழ்ந்தது பூரா இந்த ஊர் தான். இன்னும் இங்கே பெரிய வளத்துல இருக்கேன் நான். இப்போ எங்கள் அப்பா விறகுக்கு போவார். விறகு வெட்டி அதை விற்று அதை சாப்பிடுவோம். நாங்கள் கட்டுச்சோறு இருக்கு பார்த்தியா, கட்டுச்சோறில் சோறை போட்டு அதுக்கு மேலே துணியை கட்டி தோள்பட்டியில் வச்சு கொண்டு போவோம். வரையில செமந்துட்டு வந்து அதை விற்று அதை சாப்பிடுவோம். நாங்கள் அந்நாடு வறுமையில் ஊசல் அடிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அருமை. இன்னும் நாங்கள் என் வறுமையை சொன்னால் கடவுளே கண்ணீர் விடுவார். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எனக்கு வந்து அண்ணன் தம்பி 2 பேர், என்னை சேர்த்து 3 பேர். ஒரு தங்கச்சி அதை கட்டி கொடுத்தாங்க. அதை கட்டி கொடுக்கறது கூட ஒரு வீடு 10க்கு 10 வீடு இருந்துச்சு. அந்த வீடை விற்று நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. வீடு வாசம் எதுவுமே கிடையாது. ஆமா, காசு இல்லாம அப்ப வறுமை. விறகு ஊட்டி தான் சாப்பிடுவோம். வறுமை ரொம்ப ஓவர் வறுமை. அப்படின்னு அந்த வீடை விற்று அப்படியே அந்த பிள்ளைக்கு நகையை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் அண்ணன் 3 பேர். இப்போ நான் ஒரு ஆள், யாருமே இல்லை. இப்போ நான் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிஞ்சு இறந்து கல்யாண வாழ்க்கை கேட்குறியா? என் காலு கடவுளே கண்ணீர் விடுவாரு. நீயும் கேட்டு அழுக போற எதுக்கு? சரி சரி சொல்றேன், எதை கேட்டுக்க. இப்பெல்லாம் நான் வந்து இப்பெல்லாம் கஷ்டப்பட்டதுக்காக இந்த பிள்ளைக்கு சொல்லித்தரேன். நான் எவ்வளவு போல கஷ்டப்பட்டோமோ, துன்பப்பட்டோமோ, துறவப்பட்டோமோ, இந்த வர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா படிச்சு விளாண்டுட்டு அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போட்டோம். அதாவது வாழ்க்கையில ஒரு சூழல் போய் எப்படி சொல்றேன்னா, ரொம்ப துன்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் மனசு ஐயோ துன்ப துறவு சொல்றீங்க. மொத்தமானவங்க நல்லா இருக்கும், பசங்க கிட்ட பசங்க நல்லா இருக்கணும், கடைசி காலத்துல எந்த கஷ்டப்படாம சொல்றாரு. உங்க லைஃப்ல எந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு உங்க திரும்ப வாழ்க்கையிலயா? இல்ல இந்த நாங்க கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிஞ்சோன்னு 2 பொண்ணு. பொண்ணுக்கு 10 வயசுல மூளைக்காய்ச்சல் வந்துருச்சு. மூளைக்காய்ச்சல் பொண்டாட்டிக்கு மூளைக்காய்ச்சல். அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இந்த சின்ன பிள்ளை கை குழந்தை. அப்போ வந்து சரி இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கப்பா, அந்த பிள்ளைய நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட காமிக்காம கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சோடனே அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று சேர்ந்தோடனே சண்டை வந்துருச்சு. நாங்கள் பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற நாங்கள் இருந்துக்கிட்டோம். அப்போ அந்த பொண்ணு அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க தனி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நான் தனி மரம், ஆலாமரம் மாதிரி, ஆலாமரத்தை குருவி அடையுதுல அப்புறம் பறந்துடுதுல, அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு வந்தே ஒரு நாள். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாடம் விறகு வெட்டும் போது இந்த பின்னி எடுக்கிறதாலாம் விறகு வெட்ட அப்படியே சும்மா கிரவுண்டுக்கு வருவேன். பசங்க விளையாடுவாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நம்ம ஊரேம்புல ஊட்டி வளர்த்தா தாம்பல தானா வளரும் அப்படின்னு சொன்ன கணக்குல இந்த ஊரேம்புல ஊட்டி வளர்க்கலான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு நல்லா விளையாடுங்கடா தம்பி, நல்லா படிங்கடா, வேலைக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி. என் கஷ்டம் யாருக்கே வரக்கூடாது. என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. என் கஷ்டத்தை பார்த்தோம்னா கடவுளே கண்ணீர் விடுவாரு. கண்ணீர் விடும். நீ கண்ணீர் விடுவ. இப்ப பிள்ளைகளுக்கு தான் விளையாடுறாங்க. விளையாண்டுட்டு முடிச்சு போறாங்க. முடிச்சு போன்னு நான் ஒரு சில நேரத்துல நான் வர முடியல, சூழ்நிலை சரியில்லை, வர முடியலைன்னா இந்த பயலுக்கு விளையாடுறாங்க, நல்லா விளையாடட்டும். இப்ப அவங்க விளையாடுற கிளாஸ் பூரா அவங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும் போது என் உயிர் பூரா அவங்ககிட்டதான் இருக்கும். அவங்க மூலியமா நீங்க வாழ்ந்துட்டு அவங்க மூலியமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இல்லாட்டி, நான் பின்னாடி ஒரு காலத்துல நான் இல்லாட்டி என் பேர் சொல்லணும், மாஸ்டர் மூரிய அப்படி பேர் சொல்லணும், என் பேர் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும்.